டிவிகே பிரீமியர் லீக்கோட அடுத்த மேட்ச் கோவை கிங்ஸ் வெர்சஸ் மதுரை பேந்தர்ஸ். மதுரை பேந்தர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கரில் ரியோ பாப்பு. இந்த முதல்ல ஓவர் போடுறதுக்காக பவுலர் மாநாடு என்கின்ற சின்ன ஃபர்ஸ்ட் பால் அது கேட்சுக்கான வாய்ப்பு. இங்கே பாலே விட்டுருக்காங்கங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே ஸ்ட்ரைக்கில் ரியோ பாப்பு. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் வைடுங்க. ஐடியா பால் ஐடியாவே போறாருங்க மானா. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. ரீபால் ஷாட்டுக்கான ட்ரை பட் எட்ஜ் வாங்கி பின்னாடி போயிருக்கு ஃபீல்டர் கைக்கு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் அருண். நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட் ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 or 2 ஒரு ரன் தாங்க. ஒரு சின்ன ஃபீல்டு மிஸ் ஃபீல்டை பார்க்க முடியுது பட் பேக்கப் ஃபீல்டர் இருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. மீண்டும் ஒரு வைடுங்க. 3வது வைடு. நெக்ஸ்ட் பால் நல்ல பால், கிரேட் பால், டாட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. உதிரிகள் உங்கள் எதிரிகள். ரீபால் போட்டிருக்காருங்க. நல்ல முறையில் ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் ஓவர் முடியுது. 2வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் தானா. முதல் பால் நல்ல பிளேயிங்க. ஃபீல்டர் கைக்கு கொஞ்சம் தாங்க மிஸ், இல்லைனா கையிலே போய் இறங்கியிருக்கோம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒரு பெரிய வைடுங்க. ஒரு ரீபால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே எக்ஸ்ட்ரா கவர் மேலே தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக 4 ரனுக்கான வாய்ப்பு. 4ங்க. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க அருண் கிட்ட இருந்து. தன்னோட முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான மூவ். டாட் பாலுங்க. கிரேட் பாலுங்க. நல்ல கம்பேக் தனா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. டாப் எட்ஜ் ஆகி வந்திருக்கு. பின்னாடி ஃபீல்டர் கையிலேயே வந்திருக்கு. ஒரு குயிக் சிங்கிள் பார்க்க முடியுது. அவர் தியானத்தில் இருந்தாருங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. உடச்சி போட்டிருக்காருங்க. இங்கே ஆஃப் சைட் திசையில் ஒரு நல்ல ஷாட்டு. கண்டிப்பாக 2 ரனுக்கான வாய்ப்பு. ஓடி இருக்காங்கங்க. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாப்பு. நல்ல பிளேங்க. இங்கே இந்த முறை கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பு. 4ங்க. கடைசி பாலில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு பாப்பு. நல்ல பேட்டிங். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 3வது ஓவர் போட்டதுக்காக போல ரியா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். மொதல் பாலே உடச்சி போட்டிருக்காருங்க. மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல ஷார்ட் பால், டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. இந்த முறை கரெக்டாக மாட்டியிருக்கா. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் வந்திருக்காரு. பால் ஸ்லோ ஆகிடுச்சு. இங்கே கண்டிப்பாக 2 ரன் 3வது ரனுக்கான முயற்சியில் இங்கே ரன் அவுட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. 1 or 2 பார்ப்போம். இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. இந்த ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே கொடை கிளம்பியிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க. ஒரு நல்ல ஈஸியான கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். லெக் சைட் திசையில் போட்டிருக்காரு. ஆடி இருக்காருங்க பட் ஃபீல்டர் இருக்கார். ஒரு நல்ல ஸ்டாப்பிங்க. சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பட்டிருக்க பேட்டில் பின்னாடி ஃபீல்டர் இல்லை. 2 ரன்னுக்கான வாய்ப்பா
2 ரன் ஆமாங்க, இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பிரேக் 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சின்னா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பிளேயிங்க, சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க. கேப்பை பார்த்து 1-2 ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள் ரன் அவுட்டுங்க. இங்கே 2வது ரன்னுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்கார் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. ஸ்கை விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் அணியின் கேப்டன் ஸ்கை. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. பிளாக் ஹோல்னுவாங்க. இந்த ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஃபுல் டாஸ் பாலுங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு. இது ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தமிழ். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, கிரேட் பாலுங்க. இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல த்ரோ பார்க்க முடியுது. ஒரு சிங்கிள் மட்டுமே. கோபால். நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் ரியாஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இங்கே கவர் திசையில் போயிருக்கு. இந்த 2 ரன்னுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங்க. இந்த ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். லெக் சைடு உடச்சி போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது 4க்கான பால் தாங்க. 4ங்க. அருண் கிட்ட இருந்து இங்கே மீண்டும் ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க அருண். நெக்ஸ்ட் பால். வைடுங்க அகல. ஒரு ரீபால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பால். நெக்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. லெக் சைட் திசையில் போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு சின்ன தடுமாற்றத்தாங்க பார்க்க முடியுது. இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. கோபால்கிட்ட ஏதோ தடுமாற்றம். இந்த ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒய்டா இல்லைங்க, அம்பேர் கிட்ட இருந்து எந்த சிக்னலும் இல்லை. இது ஒரு நல்ல பால். இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் மணி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தமிழ். முதல் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஃபீல்டர் இருக்காங்க, எடுத்திருக்காருங்க. விக்கெட்டுங்க. மொதல் பாலே இங்கே ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு மணி. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் குட்டி. வைடு காலா இல்லை பேட்டா தெரியல. நன்றி. ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். நல்ல பாலுங்க, கிரேட் பாலுங்க. பட் இங்கே பைஸ் முறையில் இங்கே மீண்டும் இன்னொரு தடுமாற்றம். இங்கே 1-2 ஆகுதுங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6க்கான வாய்ப்பு. 6ங்க. அருண் கிட்ட இருந்து ஒரு தரமான 6 பார்க்க முடியுது. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே 100 ஜாய் க்ளோஸ்லேயே விழுந்திருக்கு. இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டுங்க. குட்டி ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட் வந்து வெளியேறிட்டாரு. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் மீண்டும் அருண். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சுக்கான வாய்ப்புங்க. இந்த முறை தவற விட்டுருக்காருங்க கேட்சை. கைக்கு வந்த கேட்சை இங்கே தவற விட்டு அதை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பாலுங்க. இந்த இன்னிங்ஸோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். வைடுங்க. ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க. தொடர். நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. இங்கே மீண்டும் இந்த முறை 6க்கான வாய்ப்பு. 6ங்க. கடைசி பந்தில் ஒரு 6ஓட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அருண். செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திக். முதல்ல ஓவர் போடுறதுக்காக பவுலர் புஜாரா.
இந்த ஓவரோட முதல் பால் நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. அவுட்டுக்கான அப்பீல் இல்லைங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. கிரேட் பவுலிங் ஃப்ரம் புஜாரா. நல்லா போட்டிருக்காருங்க புஜாரா. இந்த ஓவருக்கான மூணாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த முறை ஒரு நல்ல ஷாட்டுங்க. தரையோட தரையை ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். இங்கே 3 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லை 2 ரன் மட்டுமேங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க. கிரவுண்டுக்கு வெளிக்கூடாது. இந்த ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு சுவிட்சுக்கானமோ அடிச்சிருக்காரு. எட்ஜ் வாங்கியிருக்குங்க. ஃபீல்டர் யாருமே கிடையாது. பக்கத்தில் விழுந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கீர்த்தி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் பாட்டம் ஏஜ் ஆகி தரையோட தரையா ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான ஃபைனல் பால் மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுங்க. இந்த முறை கண்டிப்பாக 6க்கான வாய்ப்பு. 6ங்க, ஒரு தரமான 6ங்க இங்கே கார்த்திகிட்ட இருந்து. கார்த்திக் சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. அடுத்த ஓவர் போட்டதுக்காக சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் கீர்த்தி. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி ஆடி இருக்காருங்க. மொதல் பாலை இங்கே 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்துருக்காங்க. இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி இல்லைங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 ரன் மட்டுமே. ஓவருக்கான செகண்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஃபீல்டர் இருக்காங்க, எடுத்திருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் கீர்த்தி. ஓவருக்கான 3வது பால் நல்ல பாலுங்க. கிரேட் டாட் பாலுங்க. ஓவருக்கான 4th பால் மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. காட்டன் போல்டு ஸ்ட்ரிக்கான ட்ரை இங்கே ஆடி இருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காங்கங்க. 2 எதுவும் மோடலை. இந்த டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ன. மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. இந்த முறையும் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக புஜாரா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ன. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஓவருக்கான செகண்ட் பால் ஒரு வைட். நன்றி. ரீபால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க. அவங்க பண்ண அதே தப்பை இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. கிரேட் ஓவருங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி உடச்சி போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த முறையும் 2வது வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கு. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருமையாக போட்டிருக்காருங்க பவுலர் புஜாரா. சூப்பர் ஓவர். அடுத்த ஓவரை போட்டதுக்காக மீண்டும் பவுலர் சுரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே கண்டிப்பாக 6ங்க. அது தரமான 2வது 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் கார்த்திக். இந்த ஓவருக்கான செகண்ட் பால் மீண்டும் சைட் டு சைட் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு 6க்கான வாய்ப்பு. 6ங்க. இந்த ஓவரில் 2வது 6 பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட 3வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு நல்ல டாட் பாலுங்க. இவருக்கான 4வது பால் இந்த முறை சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா 6ங்க. 3வது 6ங்க. இந்த ஓவரில் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி. அணியின் ஓனர் ரமேஷ். இந்த ஓவருக்கான 5வது பால் மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. சென்சிபிளாக ஆடி இருக்காரு, தட்டியிருக்காரு. ஃபீல்டர் யாருமே க்ளோஸில் இல்லை. இங்கே பாப்பு வந்து எடுத்திருக்காரு, பட் இருந்தாலும் 2 ரன்னை இங்கே ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு ஓவரை யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்னா. இந்த ஓவரோட முதல் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே எக்ஸ்ட்ரா திசையில் தூக்கி ஆடி இருக்காரு. இங்கே 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்துருக்காங்கங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது, பட் இருந்தாலும் நீங்கள் 3வது ரன்னுக்கான முயற்சி, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு ரன்னிங்க. ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திக்.
கிரேட் டாட் பாலுங்க, நல்ல கட்டர் வேரியேஷன். தேர்ட் பால், மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான முயற்சி, நல்ல ரன்னிங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒருக்கான 4வது பால் வைடுங்க. நன்றி நன்றி அம்பர். இது ஒரு ரீபால், மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்கே இது ஒருக்கான நெக்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு வைடுங்க. இது ஒரு ரீபால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திக். பெரிய ஷாட் ஆடி இருக்காரு. ஆறா இல்லைங்க, எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. கார்த்தி தன்னோட விக்கெட்லேருந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. ஒரு நல்ல பாலுங்க, பட் வைடு கொடுத்துருக்காங்க அம்பையர்கிட்ட இருந்து ஒரு ஒயிட் கால். ஒரு ரீபால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மணி. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக ஆடி இருக்காரு. ஆறுங்க, நல்ல ஷாட்டுங்க, பவர் ஹிட்டுங்க. மணிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆட பார்க்க முடியுது. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் பாப்பு அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்னா. ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே விக்கெட்டுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு ஈஸியான ரன் அவுட் சான்ஸை இங்கே பவுலரு பாலை விட்டு மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் கேட்ச் ஆக. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்கே நல்லா போட்டிருக்காரு ரியோ பாப்பு. நெக்ஸ்ட் பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்காங்க. ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே, அவ்வளோதாங்க. இந்த மேட்சை மதுரை பேந்தர்ஸ் அணி ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.